Dear students, welcome back to our science class. So first unit, law of motion. The next topic, principle of conservation of linear momentum. So in the topic la first idanoda principle enna pathina, there is no change in linear momentum of a system of bodies as long as no net external force act on them. வெளிப்புற விசை செயல்படாத வரை, அதாவது லாங்கஸ்ட் நோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் தம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, வெளிப்புற விசை செயல்படாத வரை தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம், அந்த பொருளினுடைய மொத்த உந்தமானது மாறாது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஒரு கன்சிடர் ஏ டூ பாடிஸ் இன் ஏ லீனியர் மோஷன். So consider a body A, its mass is m1 and its initial velocity u1. So consider another body B, its mass is m2, its initial velocity u2. So before collision, so next during collision A and B, there is no change in masses m1 m2, the force act on FA B, the force FB act on A. சரியா? A என்ற ஆப்ஜெக்ட் மேலே FB என்ற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, B என்ற ஆப்ஜெக்ட் மேலே FA. The next, after collision there is no change in mass. The next, another body B, there is no change in mass m2, but change in only velocity. So A என்ற ஆப்ஜெக்ட் உடைய ஃபைனல் வெலாசிட்டி v1, B என்ற ஆப்ஜெக்ட் உடைய ஃபைனல் வெலாசிட்டி v2. ஓகே, ஸோ A, B, two bodies, then m1 m2 masses u1 u2 initial velocity. Okay, then v1 v2 final velocity 40 time taken. சரியா? ஒரு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுங்கள். ஏபி என்ற ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு நேர்கோட்டு பாதையில் செல்கிறது. அப்போ ஏபி என்ற ஆப்ஜெக்ட்டு ரெண்டுமே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், டியூரிங் கொலிஷன் மோதிக்குது. மோதின பிறகு அதனுடைய வெலாசிட்டி மட்டும் சேஞ்ச் ஆகுது. அப்போ u1 என்ற வெலாசிட்டி v1, u2 உடைய வெலாசிட்டி v2, பட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் மாஸ். அதனுடைய மொத்த நிறையானது மாறலை, ஆனால் என்ன மட்டும் சேஞ்ச் ஆகுது, ஒன்லி சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ அதனுடைய டீட்டெயில் தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, த ஃபோர்ஸ் ஆன் பி டியூ டு ஏ, ஃபோர்ஸ் ஆன் பி டியூ டு ஏ. ஓகேவா? அப்போ ஃபோர்ஸ் ஆன் பி, therefore FB is equal to, அப்போ B என்ற ஆப்ஜெக்ட் மேலே செயல்படக்கூடிய ஃபோர்ஸ், அப்போது B என்ற ஆப்ஜெக்ட் பாருங்கள், அதனுடைய மாஸ் என்ன, m2. ஸோ அதனுடைய ஃபைனல் வெலாசிட்டி v2 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி u2 divided by t. And next, force on A due to
பி. அப்போது ஏ என்ற ஆப்ஜெக்ட் மேலே செயல்படக்கூடிய விசையை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ ஃபோர்ஸ் ஆன் ஏ டியூ டு பி, பியை பொறுத்து. அப்போ ஏவில் பாருங்கள், ஏவுடைய ஃபைனல் வெலாசிட்டி, தேர்ஃபோர் FA இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மாஸ் m1, then final velocity v1 minus initial velocity u1 by t. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட் லா, Newton third law. ஸோ நியூட்டன் தேர்ட் லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எவரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. ஃபார் எவரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ரியாக்ஷன். Therefore, FA is equal to minus FE. So, negative symbol indicate a opposite reaction. அப்போது FA உட equation என்ன? M1 into V1 minus U1 divided by T is equal to minus A. So, எங்கே ஏன் minus symbol indicate பண்ணியிருக்கேன் அப்படின்னா opposite reaction. So, FA ஓட equation M2 into V2 minus U2 by T. ஓகேவா? ஸோ இப்போது டீக்கும் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணலாமா? ஸோ இப்போ எம்மை கொண்டு போய்ட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ M1 V1 minus M1 U1. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய்ட்டு மல்டிபிள் பண்ணால் minus M2 V2, மறுபடியும் பாருங்கள் M2 U2. ஓகேவா? ஸோ V எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. ஸோ யூவை ரைட் ஹேண்ட் சைடு ஆர் M1 V1. ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய நெகட்டிவை லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது என்னவாகிடும்? பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ M2 V2 இஸ் ஈக்குவல் டு யூவை வந்து ரைட் சைடு எடுத்துகிட்டு போங்க. M1 U1 ப்ளஸ் M2 U2. ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவேஷனை அரேஞ்ச் பண்ணேன். இப்போ தேர்ஃபோர் M1 U1 plus M2 U2 is equal to M1 V1 plus M2 V2. ஓகேவா? So according to this equation, the algebraic sum of total momentum of before collision is equal to algebraic sum of total momentum of after collision. அதாவது மோதலுக்கு முன்போ மோதலுக்கு பின்போ ஒரு பொருளினுடைய மொத்த உந்தமானது மாறாது. The algebraic sum of before collision is equal to algebraic sum of after collision. Okay. So thank you students. So next topic will be continuing to the next video. So thank you for everyone.